எப்பவும் போல சரிகமபா சீசன் 5 ஜூனியர்ஸ் வந்தாச்சுங்க. நெறைய குட்டீஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சுமன்ராஜ் அப்படின்ற பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நெறைய பேர ரசிக்க வச்சிருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சரிகமபா மேடையில நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பவித்ரா அவர்களுக்கு பண்ண மாதிரி, திவினேஷ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்த மாதிரி, இப்போ ஒரே ஒரு வாக்குறுதி குடுத்துருக்காங்க அந்த டீமே சேர்ந்து. என்னன்னா, அந்த பையனுடைய கஷ்டமான சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு எஸ்பிபி சரண் சொல்லியிருக்காரு. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்ல கல்வி இருந்தா போதும். அந்த பையன் நல்லா முன்னேறிருவான். அவனுக்கு பிடிச்ச இசைய நாங்களே நல்லா கத்து தர்றோம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவன விட்டுற வேணாம். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது படிக்கட்டும். நான் எப்பேர்ப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது உங்களுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். ஒண்ணே ஒண்ணு உங்க பிள்ளைய நல்லா பாட சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. என்ன கஷ்டத்துலயும் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த கலைய, தனக்கு கிடைச்சிருக்க அந்த ஸ்கில்ல விட்டுறவே கூடாது. ஏன்னா ஸ்கில் லைஃப்ல தனக்கான ஒரு அடையாளத்த உருவாக்கி குடுக்குன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இத கேட்ட உடனே உண்மையிலேயே அந்த ஃபேமிலில இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. இந்த வார்த்தை பெருசு தானே. ஏன்னா நம்ம பண்றோம், பண்ணல, குடுக்குது, கிடைக்கல. ஆனா அந்த வார்த்தை அப்படின்றது பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்குன்னு தான் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிகமபா மேடை அப்படின்றது ரொம்ப பெருசு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நெறைய பேருக்கு உதவி பண்றது, நெறைய பேருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றது, டேலண்ட்ட ரெகக்னைஸ் பண்றது, ஒவ்வொருத்தரையும் ப்ராப்பரா ஜட்ஜ் பண்றதுன்னு எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ இப்போ சுமன்ராஜுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்ப தாண்டி அவருக்கு கல்வி, அதே மாதிரி ஒரு சிறந்த மென்டார், அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, பொருளாதார சூழ்நிலைக்கு வந்து அவனுக்கு உதவுற மாதிரியான சூழல் அமைஞ்சிருக்கு. இத பார்க்கும்போது எல்லாருமே வியந்துட்டு இருக்காங்க. நெறைய ரியாலிட்டி ஷோஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதுலருந்து வித்தியாசப்பட்டு இவங்க உதவி பண்றத தாண்டி நெறைய பேர் மோட்டிவேட் பண்றாங்க. எந்த சூழ்நிலையிலயும் தொய்ந்து போகாம, ஒரு மேடை கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்ப சரிவர பயன்படுத்துற அந்த ஒரு விஷயத்த உருவாக்கி குடுக்குறாங்க இல்லையா? அத பார்க்கும்போது வியப்பா இருக்கத தாண்டி, நல்லவங்களா இருக்காங்கப்பா. ரியாலிட்டி ஷோல ஒரு குட் ஃபேம்க்காக கூட அவங்க பண்ணட்டும். ஏதோ உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்ற மனசே பெருசுன்ற மாதிரி இப்ப கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.